மக்களே வணக்கம். என்னடா வீடியோ ஆன் ஆன உடனே வாழை இலை போட்டு சோறு பரிமாறுறேன்னு பார்க்குறீங்களா? நமக்கு சோறு தாங்க முக்கியம். இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ் தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம். உங்களில் யாருக்காவது உடம்பு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, அதனால் உட்கார முடியல, நடக்க முடியல, படுக்க முடியல, ஓட முடியல, எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தங்க, குணமே ஆகலை அப்படின்னு புலம்புற ஆளா நீங்க? அப்போ இந்த டிஷ் உங்களுக்கானது தான். அப்போ முதல்ல நீங்கள் இந்த டிஷ்ஷை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வாங்க. உடம்பு வலியெல்லாம் எங்கே போச்சு, அது போயே போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இருங்க முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன். செம்ம அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க, சூப்பருங்க. வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷுக்கான மெயின் இன்கிரீடியன்ட் நம்ம கலாசங்கமம் தோட்டத்திலே இருக்காங்க பாருங்க. இவங்க தாங்க அந்த மெயின் இன்கிரீடியன்ட். இவங்க பேர் என்ன தெரியுமா? முடக்கற்றான் கீரை. முடக்கற்றான்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் வேலியோரத்துலேயே நிறைய இருக்குங்க. ரொம்ப பசுமையான கீரை, ஆரோக்கியம் நிறைந்த கீரைங்க. பெயர்லேயே அதோடைய ஆரோக்கிய குறிப்பு தெரியுது பாருங்க. முடக்கு பிளஸ் அறுத்தான், அதாவது நம் மக்களுக்கு வரக்கூடிய முடக்கு வாதத்தையே போகக்கூடிய வல்லமை கொண்டதுங்க இந்த கீரை. இந்த டிஷ் செய்ய தேவையான ஒரு 4 கைப்பிடி அளவு முடக்கற்றான் கீரையை நாம பறிச்சுக்கலாங்க. பறிச்சுட்டு வந்த முடக்கற்றான் கீரையை தண்ணியில் நல்லா அலசின பிறகு பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு முழு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 துண்டு கட்டி பெருங்காயம், ஒரு 5-6 வரமிளகா டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் குறைச்சலாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சிவக்க வறுத்து மிளகாயை தனியாக எடுத்து வச்சிடணும். பாருங்கள், இந்தளவு சிவக்க வறுத்துக்கணும். இதுக்கு உளுத்த பருப்பு நல்லா ஆறின பிறகு இதையும் எடுத்துடலாம். அந்த வாணலியிலேயே இன்னும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க முடக்கற்றான் கீரையை சேர்த்து கொஞ்சம் போல் வதக்கிக்கலாம். கூடவே ஒரு அரை முடி தேங்காய் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி புளிப்பு சுவைக்காக சில மாங்காய் துண்டுகளை சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பிறகு நம்ம வறுத்து வச்சுக்க வரமிளகாயை சேர்த்து கொரகொரப்பாக இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பு, கட்டி பெருங்காயம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுக்கணுங்க. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, இதுதாங்க பதம். இந்த கீரைக்கு புளி சேர்க்கக்கூடாதுங்க. புளி சேர்த்தா கசப்பு எடுத்துக்கும், அதனால தான் சுவைக்கு நான் மாங்காய் சேர்த்திருக்கேன். இது போல எல்லா இன்கிரீடியன்ட்டையும் வறுத்து நம்ம 1 by 1 சேர்த்து நிதானமாக அரைக்கும் போது கசப்பே தெரியாது, ரொம்ப சுவையாக இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து குடுகுடு தாத்தா வரைக்கும் நம்ம கிட்ட இந்த துவையலை கேட்டு வாங்கி ருசிச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இந்த துவையல். பாருங்க எவ்வளவு சிம்பிளா கொஞ்சோண்டு இன்கிரீடியன்ஸை வச்சு எவ்வளவு டேஸ்டா செஞ்சிருக்கோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். வாங்க இப்போ நம்ம செஞ்ச சுவையான முடக்கற்றான் கீரை துவையல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாழை இலையில சூடான சாதம் வச்சு கொஞ்சம் போல இந்த துவையலை வச்சு தாராளமாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணுங்க. நீங்கள் இந்த துவையலை 1 வாரம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தினமும் சூடான சாதத்தில் 1 கவளம் அளவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வலிகளெல்லாம் எங்கே போச்சுன்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த வலி நிவாரணிங்க நம்ம செஞ்சுருக்க இந்த சுவையான முடக்கற்றான் கீரை துவையல். மாங்காய் கிடைக்காத சீசனில் என்ன பண்ணுறதுன்னு சிலர் கேட்பீங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து செய்யலாங்க. அந்த மாதிரி செய்யும்போது இந்த கீரையோட கசப்பு தன்மையே இருக்காதுங்க, பசுமையான நிறமும் மாறாமல் இருக்கும். மக்களே, நம்ம வீட்டு பெரியவங்களும் முன்னோர்களும் தினசரி உணவுலேயே இந்த கீரையை அடிக்கடி சேர்த்துப்பாங்க. இதை அரைச்சி தோசை மாவில் கலந்து அடை தோசையாக செஞ்சு சாப்பிடலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு இந்த மாதிரி துவையல் செஞ்சு ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிடும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த கீரை கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி இது போல் மெத்தடில் செஞ்சு துவையலாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதோடு நின்றுடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.